டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜெனீவா முத்தரப்பு பேச்சுவார்த்தை நிறைவாக இல்லை என ஜெலன்ஸ்கி அதிருப்தி. ஹமாஸை அகற்ற தேவைப்பட்டால் இஸ்ரேல் போரை மீண்டும் தொடங்கும். இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா 29 ஏவுகணைகள் மற்றும் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. லெபனான் சிரியா எல்லையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 4 பேர் உயிரிழப்பு. 2022ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை உக்ரைனில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை தகவல். அமெரிக்க உச்ச நீதிமன்ற உத்தரவு எதிரொலி. உலக நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படுவதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் 2 வாரங்களுக்குள் உடன்பாட்டுக்கு வர வேண்டும். ஈரானுக்கு டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்கா தாக்குதலை தொடங்கினால் ஈரானுக்கு ஆதரவு அளிப்போம். ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் திட்டவட்டம். இந்தியா பிரான்ஸ் இடையே நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கான முயற்சிகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கூட்டாக பேட்டி. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் இந்தியா மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு சான்றாகும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. பங்களாதேஷில் தாரிக் ரஹ்மானின் புதிய அரசு பதவியேற்பு. இந்தியா சார்பில் ஓம் பிர்லா பங்கேற்பு. குடும்பத்தினருடன் இந்தியாவுக்கு வருகை தருமாறு வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய விவகாரம். தென்கொரிய முன்னாள் அதிபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் துயரம். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் பலியான சோகம். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் ஜெனீவாவில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் நிறைவானதாக இல்லை என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் போதுமானதாக நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த கூட்டம் இந்த மாத இறுதியில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான போர் 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. இந்த போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் நடந்து வரும் சர்வதேச முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் உள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற 2 சுற்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஜெனீவா விவாதங்கள் நடைபெறுகின்றன. காசாவில் உள்ள நசார் மருத்துவமனையில் அத்தியாவசிய சேவைகளை தவிர பிற சேவைகளுக்கு MSF எனப்படும் பிரான்ஸ் மனிதநேய அமைப்பு தடை விதித்துள்ளது. அங்குள்ள கான் யூனிஸ் மருத்துவ மையத்தில் ஆயுதம் ஏந்திய நபர்கள் தங்கியிருப்பதாகவும் சந்தேகத்திற்குரிய ஆயுத பரிமாற்றம் நடைபெறுவதும் தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இங்குள்ள ஆயுதம் ஏந்திய நபர்கள் நோயாளிகளை கைது செய்வதாக தகவல் வெளியாகி இருப்பது குறித்தும் இந்த மனிதநேய அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. நசார் மருத்துவமனை வளாகத்தை ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினர் தங்களது கட்டுப்பாட்டு மையமாக மாற்றியிருப்பதாக கடந்த ஆண்டு இஸ்ரேல் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸை அகற்ற தேவைப்பட்டால் இஸ்ரேல் போரை மீண்டும் தொடங்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பிற்கு பின் ஒரு பொது மாநாட்டில் பேசிய நெத்தன்யாகு காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலை பற்றி பேசினார். இஸ்ரேல் 500 கிலோமீட்டர் சுரங்கப்பாதைகளில் சுமார் 150 கிலோமீட்டர் வரை அகற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளதாகவும் பென்யமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டார். லெபனான் சிரியா எல்லைக்கு அருகே ஒரு வாகனத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இது ஏற்கனவே போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலின் அத்துமீறல் நடவடிக்கையை காட்டுவதாக அமைந்துள்ளது.
லெபனானின் தேசிய செய்தி நிறுவனத்தின்படி லெபனான் சிரிய எல்லைக்கு அருகிலுள்ள மஜ்தால் அஞ்சார் பகுதியில் ஒரு காரை இஸ்ரேலிய ட்ரோன் தாக்கியது. பாலஸ்தீன போராளி குழுவான இஸ்லாமிய ஜிஹாத்தை சேர்ந்த செயல்பாட்டாளர்களை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 29 ஏவுகணைகள் மற்றும் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 9 பேர் காயமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவால் ஏவப்பட்ட 29 ஏவுகணைகளில் 25 ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டதாக கூறியுள்ள ஜெலன்ஸ்கி வான் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா தனது முழுமையான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா பெண்கள் அமைப்பின் தலைவர் சோஃபியா கால்டோர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான சுமார் 2 ஆண்டு கால போரின் போது ஏற்பட்ட மோதலில் 14,000 பெண்கள் மற்றும் சிறுமிகள் காயமடைந்திருப்பதாக தெரிவித்தார். உக்ரைனின் பெரும் பகுதிகளில் மோதல் தொடரும் நிலையில் போரினால் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்திருப்பதை இந்த புள்ளி விவரங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அதே நேரத்தில் உயிரிழப்புகள் ஒருபுறம் இருக்க மறுபுறம் மில்லியன் கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் மீது விதித்த இறக்குமதி வரிகள் அனைத்தும் செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாக வரி விதிக்கும் அதிகாரம் அதிபருக்கு கிடையாது என்றும் வரி விதிக்கும் அதிகாரம் அரசியல் சாசனப்படி நாடாளுமன்றத்திற்கே உள்ளது என்றும் தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான நீதிபதிகள் அமர்வு 6-3 என்ற பெரும்பான்மையில் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தடையையும் மீறி 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 கீழ் அனைத்து நாடுகளுக்கும் உடனடியாக 10% இறக்குமதி வரியை விதிப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்ற தீர்ப்பை ஒரு பயங்கரமான முடிவு என்று விமர்சித்த ட்ரம்ப் இந்த புதிய வரி விதிப்பு அமெரிக்காவிற்கு பெரும் வருவாயை தரும் என்று குறிப்பிட்டதோடு இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் வரி விதிப்பு உத்தரவை தொடர்ந்து இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு அற்புதமானது என்றும் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தம் தொடர்கிறது என்றும் தெரிவித்தார். இம்மாத தொடக்கத்தில் இந்தியா மீது விதிக்கப்பட்ட 25% தண்டனை வரிகளை நீக்கி ஒரு நிர்வாக உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்தார். அதன்படி வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 25% இருந்த வரி விதிப்பு 18% குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தாக்குதலை தொடங்கினால் ஈரானுக்கு ஆதரவு அளிப்போம் என்று ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசிய ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் தலைமையிலான அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் இரு நாடுகளுக்கும் இடையே மோதலை ஆப்கானிஸ்தான் விரும்பவில்லை என்றார். அமெரிக்கா தாக்குதலை தொடங்கி ஈரான் தங்களிடம் உதவி கோரினால் தேவையான உதவிகளை அளிக்க ஆப்கான் மக்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இஸ்ரேலுடனான சமீபத்திய மோதலில் ஈரானின் பதிலடியையும் அவர் பாராட்டினார். 12 நாட்கள் நடந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றது. தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறனை கொண்டிருப்பதை காட்டுவதாக ஜபிஹுல்லா முஜாஹித் கூறினார். அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே முதற்கட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தையில் அணுசக்தி விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்த அடிப்படை வழிகாட்டு நெறிமுறைகளில் இரு நாடுகளும் ஒரு பொதுவான உடன்பாட்டிற்கு வந்துள்ளன. ஆனால் இப்போதைக்கு முழுமையான ஒப்பந்தம் இறுதியாக வாய்ப்பில்லை என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்தில் ஜெனீவாவில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தில் சுமார் 4 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
இதில் அமெரிக்க தரப்பில் அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் பங்கேற்றனர். ஈரான் சார்பில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அராக்ஷி பல முக்கிய விஷயங்கள் பற்றி விரிவாக பேசியதாகவும், இறுதியில் சில அடிப்படை நெறிமுறைகளை ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இனிவரும் நாட்களில் இதன் அடிப்படையில் ஒப்பந்தத்திற்கான வரைவு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கும் என்றும் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தற்காலிகமாக மூடியுள்ளது. ராணுவ பயிற்சிக்காக மூடப்பட்டதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மற்றொரு சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் நடத்தியுள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளுக்காக தற்காலிகமாக மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. சமீபத்திய வாரங்களில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சியை ஈரான் நடத்தியது இது இரண்டாவது முறையாகும். முன்னதாக தனது புரட்சிகர காவல்படை ஹோர்முஸ் ஜலசந்தி, பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் ஒரு பயிற்சியை தொடங்கியதாக ஈரான் கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் இணைந்து ஓமன் வளைகுடாவில் கடற்படை பயிற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் நிலவும் சூழலில் நடைபெறும் இந்த பயிற்சி சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கிடையே அரபிக்கடலில் தனது போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ள அமெரிக்கா அதிநவீன போர் விமானங்களையும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பியுள்ளதால் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அரசியல் காரணங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுவிக்க வழிவகுக்கும் பொது மன்னிப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய சட்டமன்றத்தால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவில் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கையெழுத்திட்டார். முன்னாள் அதிபர் ஹியூகோ சாவோஸ் காலம் முதல் 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். வெனிசுலாவில் இந்த மசோதா நிறைவேறியதால் சுமார் 600 முதல் 800 அரசியல் கைதிகள் விடுதலையாக வாய்ப்புள்ளது. வேற்றுக்கிரக வாசிகளின் வாழ்க்கை குறித்து அமெரிக்க அரசின் ரகசிய கோப்புகளை பொதுவெளியில் வெளியிடுவதற்கு அந்நாட்டு அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், மக்களிடையே ஏற்பட்டுள்ள அதீத ஆர்வத்தை தொடர்ந்து வேற்றுக்கிரகவாசிகள், வேற்றுக்கிரக வாழ்க்கை, அடையாளம் காணப்படாத வான்வெளி நிகழ்வுகள் மற்றும் அடையாளம் காணப்படாத பறக்கும் விமானங்கள் தொடர்பான அரசின் ரகசிய கோப்புகளை அடையாளம் கண்டு பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா யூடியூபர் ஒருவருக்கு அளித்த பேட்டியின் போது வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பது உண்மைதான், ஆனால் தான் இதுவரை பார்த்ததில்லை என்ற பேச்சு உலகம் முழுவதும் பல விவாதங்களை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு சான்றாகும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மும்பையில் உலகளாவிய பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சான்றாகவும், உலகளாவிய நட்பு நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள வலிமையான தொடர்புக்கும் சான்றாகும் என்று கூறினார். உலகளவில் தற்போது ஏற்பட்டு வரும் மாற்றங்களை சமாளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் ஒரு முக்கிய திருப்புமுனை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த 50% வரி விதிப்பு 18% குறைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதேபோல் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களையும் அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். பங்களாதேஷில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாரிக் ரஹ்மான் அந்நாட்டு பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் டாக்காவில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கலந்து கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதன் மூலம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் மக்களுக்கு இடையிலான ஆழமான மற்றும் நீடித்த நட்பை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளையும் இணைக்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கு இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை இது அடிகோடிட்டு காட்டுவதாகவும், தாரிக் ரஹ்மான் தலைமையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசு அமைந்திருப்பதை இந்தியா வரவேற்பதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பங்களாதேஷ் இடைக்கால அரசு விடுத்த அழைப்பின் பேரில்
சீனா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மலேசியா மற்றும் இலங்கை உட்பட மொத்தம் 13 நாடுகளின் தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பங்களாதேஷ் தேசியவாத கட்சி தலைமையிலான கூட்டணி 212 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தினரோடு இந்தியாவுக்கு வருகை தருமாறு வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த வங்கதேச தேசியவாத கட்சி தலைவருடன் நெருக்கமாக பணியாற்ற ஆர்வத்துடன் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 2 நெருங்கிய அண்டை நாடுகளான இந்தியாவும் வங்கதேசமும் பகிரப்பட்ட வரலாறு, கலாச்சார உறவுகள் மற்றும் அமைதி மற்றும் செழிப்புக்கான மக்களின் விருப்பங்களின் அடிப்படையில் ஆழமான வேரூன்றிய நட்பை கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தாரிக் ரஹ்மானின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த வெற்றியை வங்கதேச மக்கள் அவரது தலைமையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக விவரித்தார். அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை உறுதி செய்ய நடவடிக்கை எட்டப்படும் என்று வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள தாரிக் ரஹ்மான் உறுதியளித்துள்ளார். நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், வங்கதேச தேசியவாத கட்சியும் வங்கதேச தேசியவாத கட்சி அரசும் தன்னிறைவு பெற்ற பாதுகாப்பான மனிதாபிமானமுள்ள ஜனநாயக வங்கதேசத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சூதாட்டம், போதைப் பொருள் மற்றும் ஊழல் கும்பல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்த அவர் பல்வேறு துறைகளில் தவறான செயல்களின் வலையமைப்பை அகற்றுவதாகவும் உறுதியளித்தார். சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துவதும் ஊழலை கட்டுப்படுத்துவதும் தான் முதன்மையான நோக்கம் என்று வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் குறிப்பிட்டார். இந்தியா, பிரான்ஸ் இடையே நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கான முயற்சிகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை வந்தடைந்த பிரான்ஸ் அதிபருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக மும்பை வந்தடைந்த பிரான்ஸ் அதிபர் அங்கு மும்பை தாக்குதல் சம்பவ நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் மகாராஷ்டிரா ஆளுநரின் மக்கள் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியை பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் சந்தித்து பேசினார். இரு நாட்டு தலைவர்களும் நல்லுறவுகளை வலுப்படுத்துவது, செயல் திட்டங்களில் ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது, உலகளாவிய மற்றும் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவது தொடர்பாக விரிவாக விவாதித்ததாக தெரிகிறது. மும்பையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மெக்ரானும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தனது நெருங்கிய நண்பரான பிரான்ஸ் அதிபர் மெக்ரானை மும்பையில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிரான்ஸ் அதிபரின் அழைப்பை ஏற்று தாம் மெர்செல் துறைமுகத்திற்கு சென்றதாகவும் அந்த துறைமுகம் முதலாம் உலகப் போரில் இந்திய வீரர்கள் கால் பதித்த இடம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இம்முறை இந்தியாவின் நுழைவு வாயிலான மும்பையில் பிரான்ஸ் அதிபரை வரவேற்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்தியா, பிரான்ஸ் இடையேயான கூட்டாண்மை உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு உறுதுணையாக விளங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ராங்கும் ஏர்பஸ் நிறுவனம் தயாரித்துள்ள H-125 இலகுரக ஹெலிகாப்டரை காணொலி வாயிலாக கூட்டாக தொடங்கி வைத்தனர். கர்நாடக மாநிலம் வெமிகலில் பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து டாடா ஏர்பஸ் நிறுவனம் H-125 இலகுரக ஹெலிகாப்டர்களை தயாரிக்கிறது. இதன் முதல் ஹெலிகாப்டரை பிரதமர் நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரானும் கூட்டாக காணொலி மூலம் தொடங்கி வைத்தனர். கர்நாடகாவில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் கேத்ரின் வாட்ரின், இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த ஹெலிகாப்டர் தயாரிப்பு திட்டத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். பெருநாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்நாட்டின் இடைக்கால அதிபராக பதவி வகித்த ஜோஸ் ஜெரி ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2 சீன நிர்வாகிகளுடன் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அவர் நடத்திய ரகசிய சந்திப்புகள் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகளுக்கு வழிவகுத்தது. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் அவருக்கு எதிராக 75 வாக்குகளும் ஆதரவாக 24 வாக்குகளும் பதிவாகின.
முன்னதாக நாட்டில் அதிகரித்த குற்றச்சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி முன்னாள் அதிபர் டினா போலுவார்டே பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜோஸ் செரி பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு தற்காப்பு சட்டத்தை அமல்படுத்தி கிளர்ச்சியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சியோல் மத்திய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. அரசு தரப்பில் மரண தண்டனை கோரப்பட்டிருந்த போதிலும் ஜனநாயக கட்டமைப்பை சிதைக்க முயன்ற இந்த குற்றத்திற்காக நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்துள்ளது. இந்த சதி திட்டத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட முன்னாள் பிரதமர் ஹான் டாக் சூவுக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனையும், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் யோங் ஹியூனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தீர்ப்பிற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என வாதிடும் யூன் சுக் இயோலின் வழக்கறிஞர்கள் அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசித்து வருவதால் அந்நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ரஷ்யாவில் நடைபெற்ற சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இடம்பெற்றிருந்த பாரம்பரிய சிங்க திருவிழா அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டு வாழ் சீனர்கள் சார்பில் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரும் ரஷ்யாவுக்கான சீன தூதரும் கலந்து கொண்டனர். சீன புத்தாண்டையொட்டி மத்திய மாஸ்கோவில் அமைக்கப்பட்டிருந்த மார்க்கெட்டில் மக்கள் ஆர்வத்துடன் கூடி பொருட்களை வாங்கிச் சென்றனர். பிரேசிலில் சம்பா நடன திருவிழா களை கட்டியது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் பிரம்மாண்ட சம்பா திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா ரியோ டி ஜெனிரோ நகரில் தொடங்கியுள்ளது. இந்த திருவிழாவில் அந்நாட்டின் பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தும் விதமாக பிரம்மாண்ட முதவைகளும் நடன கலைஞர்களின் கண்கவர் நடனமும் இடம்பெற்றிருந்தன. இம்முறை 4 சம்பா நடன பள்ளிகளை சேர்ந்த குழுக்கள் பங்கேற்று சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்ற கண்கவர் மிதவை ஊர்வலம் பார்வையாளர்களின் விழிகளுக்கு விருந்து படைத்தது. லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லின்ஸ் பகுதியில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 17ஆம் தேதி வருடாந்திர மிதவை திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடத்தப்பட்ட இந்த திருவிழாவில் பிரம்மாண்ட மிதவைகள் அணிவகுப்பு நடைபெற்றது. கண்கவர் வண்ணங்களில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பை ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். டொமினிக் குடியரசில் படகில் கடத்த முயன்ற 2 மெட்ரிக் டன் எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்நாட்டின் பெராவியா மாகாணத்தில் உள்ள கடல் பகுதியில் படகு மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் அமெரிக்க ஆதரவுடன் கடல்சார் பாதுகாப்பு படையினர் 15 மணி நேரம் மேற்கொண்ட கண்காணிப்பின் போது போதைப் பொருட்களுடன் சென்ற படகை வழிமறித்து மடக்கினர். அதிலிருந்து 2 மெட்ரிக் டன் எடையிலான கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவில் உரிமைகள் ஆர்வலரும் 2 முறை அமெரிக்க அதிபர் பதவிக்கான வேட்பாளருமான ஜெஸ்ஸி ஜாக்சன் காலமானார். அவருக்கு வயது 84. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் ஆதரவாளரான ஜாக்சன் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கேரோலினாவின் கிரீன்வில்லில் 1941ஆம் ஆண்டு பிறந்த ஜாக்சன் 1980களில் ஜனநாயக கட்சியின் ஒரு புரட்சிகர அரசியல்வாதியாக அறியப்பட்டார். சீனாவில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். ஹுபை மாகாணத்தில் ஜிகாகியான் நகரில் அமைக்கப்பட்டிருந்த பட்டாசு கடையில் எதிர்பாராத விதமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது. பட்டாசு கடையில் வெடிகள் வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பொதுவாக வான வேடிக்கைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் சீனா லூனார் புத்தாண்டை கொண்டாடி வரும் நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் எரிவாயு வெடிப்பால் கூட்டத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சோல்ஜர் பஜார் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேரிட்ட எரிவாயு கசிவு காரணமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 16 பேர் உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் உள்ள ஈயம் மற்றும்
துத்தநாக சுரங்கத்தில் ஏற்பட்ட கார்பன் மோனாக்சைடு கசிவு காரணமாக 37 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பஷார் மாவட்டத்தின் கம்பானின் சுராக் பகுதியில் உள்ள இந்த சுரங்கத்தில் அதிகாலை வேளையில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து இந்த நச்சு வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மேலும் 27 தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சுரங்கத்தை பூட்டி சீல் வைத்த பாதுகாப்பு படையினர் கார்பன் மோனாக்சைடு கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நைஜீரியாவில் நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு மாவட்டத்தில் ஆயுதமேந்திய குழுவினர் நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதலில் 33 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சொகோட்டோ மாநிலத்தில் இருந்து நுழைந்த அந்த கும்பல் கெப்பி மாநிலத்தில் தாக்குதலில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதியை மீட்டெடுக்கவும் ஒழுங்கை பராமரிக்கவும் பாதுகாப்பு பணியாளர்கள் எல்லைகளில் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அங்கு அந்த குழுவினர் கால்நடைகளை திருடுவதற்காக அப்பகுதிக்குள் நுழைந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வடமேற்கு நைஜீரியா முழுவதும் செயல்படும் லகுராவா குழு கால்நடை திருட்டு தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்களுக்கு பெயர் பெற்றது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் 2026ஆம் ஆண்டிற்கான சந்திர புத்தாண்டு மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் இந்த அபூர்வமான ஆண்டு குறித்தும் மக்களை கவர்ந்த ரோபோக்களின் சாகச நிகழ்ச்சிகள் பற்றியும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சீன பஞ்சாங்கத்தின்படி இம்மாதம் 17ஆம் தேதி நெருப்பு குதிரை ஆண்டு தொடங்கியது. 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் இந்த அபூர்வமான ஆண்டு அதிக ஆற்றல் மற்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. சீன அரசாங்கம் இந்த புத்தாண்டுக்காக பிப்ரவரி 15 முதல் 23 வரை 9 நாட்கள் விடுமுறை அறிவித்தது. தீபாவளி அல்லது பொங்கல் பண்டிகையை போலவே சீன மக்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்தினருடன் இணைந்து விருந்துண்டு கொண்டாடுவார்கள். அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படும் சிவப்பு நிறத்தில் வீடுகளை அலங்கரித்து வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் சிவப்பு நிற தோரணங்களை கட்டி புத்தாண்டை வரவேற்பார்கள். தெருக்களில் பிரம்மாண்டமான டிராகன் மற்றும் சிம்ம நடனங்கள் நடைபெறும். மேலும் சீன புத்தாண்டின் முதல் நாளை குறிக்கும் வகையில் பெய்ஜிங் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கண்கவர் வான வேடிக்கைகள் களை கட்டியது. குவாங்ஷூவின் பைடன் பகுதியில் 45 நிமிடங்கள் மெகா வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1,50,000த்திற்கும் மேற்பட்ட வான வேடிக்கைகள் விண்ணை பிளந்தன. அத்துடன் 2000 டிராகன்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட கண்கவர் வடிவங்களும் இடம்பெற்றன. வசந்த விழா கலை நிகழ்ச்சிகளில் ஹியூமனாய்டு ரோபோக்கள் தற்காப்பு கலைகள் மற்றும் நடனங்களை ஆடி காட்டி பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தின. நவீன AI தொழில்நுட்பம் மற்றும் ரோபோக்களின் பங்களிப்பு சீன பண்பாட்டினை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்திருந்தது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.